Hi everyone. First of all, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட இந்த ஹையான் பிரான்ச்சோட செகண்ட் பிரான்ச்சோட இனாக்ரேஷனுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இட்ஸ் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த ஹையான் ஃபிட்னஸ் அப்படின்னா நாங்கள் ஒரு 18 months முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆரம்பித்தோம். ஆஸ் அமெச்சூர் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பற்றி தெரியாமல் பேஷனை மட்டும் நம்பி ஆரம்பித்த பிஸ்னஸ். அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சப்போர்ட் என்னோடய கிளைண்ட்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு என்ன பெட்டராக பண்ண யோசிச்சு நான் அந்த ஒரு வருஷத்தில் கற்றுக்கின விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பிரான்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் இந்த ஹையான் ஃபிட்னஸ் செகண்ட் பிரான்ச்சில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக ஜிம்முன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருந்த ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இப்போ காமன் பீப்புள் எல்லாமே வந்து ஃபிட்னஸ் பண்ணுறாங்க, அது முக்கியம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பாடி பில்டர்ஸ் ஒரு காமன் க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டூடியோ பில்ட் பண்ணோம். ஒரு காமன் பீப்புள் ரெகுலராக வர மாதிரி நாங்கள் மோட்டிவேட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அ குட் ஜிம் ரா எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஜாய்ஃபுல், கலர்ஃபுல், பிளேஃபுல் எல்லாமே அந்த பிளேஸில் இருக்கும்போது டெஃபினட்டாக மக்கள் ஜிம்முக்கு வர ஆசைப்படுவாங்க, ஃபிட்டாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ஹையான் ஃபிட்னஸோட மோட்டிவ். சிறப்பு அழைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஹையான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஒரு 18 மாதங்களுக்கு முன்னால் சோழிகளில் திறக்கப்பட்டு சிறப்பான முறையில் இன்றைக்கு அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தன்னுடைய பணியை செய்து முடித்ததன் அடிப்படையில் இரண்டாவதாக காரப்பாக்கத்தில் இன்றைக்கு இந்த ஸ்டுடியோவை திறந்து வைத்து உடற்பயிற்சி செய்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்த உடற்பயிற்சி செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற வகையில் வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு வடிவமைத்திருக்கின்ற இந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சிறப்பான முறையில் இங்கே இருக்கின்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இங்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்களை உருவாக்குவதிலும் அதிகமான வாடிக்கையாளர்களை தன் ஸ்டுடியோவில் வருகை தர வைக்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே இந்த நிலையை மேலும் மேலும் நம்முடைய சிறப்பு வாய்ந்த ஸ்டுடியோவாக இந்த பகுதியில் அதிகமான கிளைகளையும் திறந்து சிறப்புமிக்க ஒரு நிறுவனமாக உருவாக்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நல்லா உட்காந்துருக்க அவரே பார்த்து தாய்மொழியில் பேசலாம்ல. சொல்லுங்க, இந்த என்ன நிகழ்ச்சி நடக்குது? இரண்டாவது திறப்பு விழா ஹையான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஓகே, ரொம்ப சந்தோஷம். தம்பி சுத்தமாக இருக்கு. இல்லை, நான் கொஞ்சம் குழப்பமாயிட்டேன். இல்லை, விரும்பாக்கிறதுக்கு ஓய மாதிரி தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆங்கிலம் நல்லா பேசுகிறீங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நல்லா அழகாக ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப அழகாக நல்லா பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லோரையும் சந்திச்சதில். இட்ஸ் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன். அப்படின்னா 2வது ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறது. எனக்கு ஏன் க்ளோஸ் டு த ஃபேமிலி ஃபங்க்ஷன் நான் சொன்னேன்னா, எனக்கு அவரை தெரியாது. ஆனால் அவரை ஃபஸ்ட் டைமாக நான் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இது ஃபஸ்ட்டாக ஜிம்மா செகண்ட் ஜிம்மான்னு கேட்டேன். 2வது ஜிம்மா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வயசு என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு 26 27 28 சொன்னார். கரெக்ட், 30 கிராஸ் பண்ணல அப்படின்னு சொன்னார். ஒரு 28 வயசில் 2வது ஜிம் ஆரம்பிக்கணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் தாண்டி முதல்ல உடல் பயிற்சி சார்ந்த ஒரு தொழிலை தொடங்கணுங்கிறதுக்காக முதல்ல ஒரு பாராட்டுகள் சொல்லணும். ஏன்னா நிறைய தொழில் இருக்குது. அதுவும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வெரைட்டியாக திங்க் பண்ணுறாங்க. நிறைய தவறான வழியில் சின்ன வயசுலேயே போயிடுறாங்க. பணம் இருக்குது, இன்றைக்கி நம்ம கேட்க யாரும் இல்லை அப்படின்லாம் நிறைய போயிடுறாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தை வழிநடத்துறதுக்கு எப்போவுமே ஒரு தலைவர் தேவை. அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வழிநடத்த இந்த மாதிரியான உடற்பயிற்சி கூடங்கள் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ அந்த வகையில் சின்ன வயசில் இப்படி ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து அதில் அடிபட்டு லேர்ன் பண்ணி
ரெண்டாவது ஒரு ஹயான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஆரம்பிச்சதுங்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா நான் சென்னைக்கு பெரிய கனவோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் தூக்கிட்டு அப்படியே ஓடி வந்துச்சு. அப்பா கிட்ட சண்டைகளை எல்லாம் போட்டு இருக்கிற நகை எல்லாம் விற்று ஒரு 10,000 ரூபாய் அப்படியே அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தெரியும் இந்த சென்னை நம்மளையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சென்னை வந்து எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் உன்னையும் பார்க்கணும், நல்லா ஸ்பெஷலாக தான் பார்த்துக்காது அப்படின்னு. 10,000 ரூபாய் தீர்ந்து போனதுக்கப்புறம் தான் அந்த பீச்சிலையும் காலையில் எதிர்த்து சுற்றும் போது தான் தெரிஞ்சது. அப்போல்லாம் சொல்லுவோம், இந்த பக்கம் தானே எம்ஜிஆர் போனார், இந்த பக்கம் தானே கலைஞர் வந்தார், இந்த பக்கம் தானே ரஜினி போனார், எம்ஜிஆர் இப்படிலாம் கதை நாங்களாம் பேசிக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டு பேசிட்டு போகும்போது ஒரு நாள் நம்மளையும் இந்த உலகம் பேசுவோம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சுல்ல. அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து நிற்கும் போது தான் நானும் தம்பி அப்படி பார்க்குறேன். ஸோ இங்கே ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கை நாளைக்கு ஒவ்வொரு இடங்களையும் ஒரு 50 பிரான்ச் போடுற அளவுக்கு அவருடைய முயற்சியும் உழைப்பும் இருந்தால் எல்லா இடத்துலையும் சாத்தியம் அப்படிங்கிறதான் அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல. நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் நமக்கு கொடுக்குறதே தன்னம்பிக்கை தான். ஏன்னா அவங்களும் ஜீரோலேருந்து தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் அப்படி தான் வந்தவனுக்கு 10,000 ரூபாய் தீர்ந்து போனவனே என்ன பண்ணணும்னு தெரியல. சினிமாவில் வேறு யாருமே தெரியாது. கையில் ஒரு 10-12 ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் இன்னும் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். நமக்கும் நடிக்க வரணும்னு நினச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அது ஆரம்ப காலத்தில் எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும். அந்த ரியாக்ஷன்லாம் கொடுத்து இந்த காதல் படத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ. ஸோ அப்போது நான் இந்த நடிகனை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் எனக்கு அந்த டைமில் பாடி பில்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த டைம். இந்த பாடி பில்டிங் பவர் லிஃப்டிங் பண்ணணும்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் செத்துவாங்க. காலையில் எழுந்திரிச்சு இத்தனை முட்டை வச்சு வைங்க, அப்புறம் இந்த சிக்கனை கொஞ்சம் இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும் சால்ட்டு போடாமல், அதுக்கப்புறம் அது வந்து ஆயில் இருக்கக்கூடாது, இது மாதிரி அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ச் நம்ம வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் எடுத்து வைங்க, சுண்டக்கலை ஊற வைங்க, இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். அதெல்லாம் வீட்டில் அங்கே செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே வந்தோடனே காசும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணுங்கும் போது அப்போது மண்ணடியில் ஜிம்மில் ட்ரைனர் என் ஃப்ரெண்டு நான் ட்ரைன் பண்ண போயிட்டு கையில் காசு இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல, நீ இங்கே ஒரு வேலை இருக்குது ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு என்னுடைய கெரியரவே உடற்பயிற்சியாளராக நான் சென்னைக்கு வந்து எனக்கு சோறு போட்டது இந்த உடற்பயிற்சி மாதிரி ஒரு உடற்பயிற்சி. அந்த காசை வச்சுட்டு தான் அப்படி கனவோட சண்டே ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு ½ டே லீவ் கிடைக்கும். ஜிம்மெல்லாம் அப்படி தொடச்சி கிடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நான் சண்டே திரும்ப அடுத்த வாரத்துக்கு ஜிம்மே ரெடியாகும், எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அயன் பண்ணிவிட்டு டவுன் பஸ் ஏறி போகிற இடத்துக்கு போனால் நம்மளே நமக்கு அடையாளம் தெரியாது. கூட்டத்துக்கு இறங்கி போனால் நம்ம அயன் பண்ணி போட்ட ட்ரெஸ்லாம் நமக்கு அயன் பண்ணி தான் போட்டு வந்து மாட்டோம், வேர்த்து விறுவிறுத்தி இறங்கி போய் அப்படியெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தால் கூட இன்றைக்கி எப்போவுமே ஜிம்முக்கு வரும்போது எனக்கு அந்த நாஸ்டாலஜிக்காக அந்த பழைய ஞாபகம் ஒன்று வந்துடும். ஸோ இங்கே தான் நம்ம கெரியரை ஆரம்பித்தோம், இப்படி தான் வெயிட் தூக்கி இப்படி தான் ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் கேட்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறவங்க கேட்பாங்க, நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்படியே இருக்கீங்க அப்படியே இருக்கீங்கன்னு. இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அப்படியே இருக்கோம் அப்படின்னா வாழ்க்கையில் உடல் சார்ந்து அப்படியே இருக்கிறது ஒன்று இருக்குது, வளர்ச்சி சார்ந்து அப்படியே இருக்கிறது ஒன்று இருக்குது. நம்ம எப்போவுமே அப்படியே இருக்கிறதுங்கிறது என்ன பார்த்து சொல்கிற விஷயம்னா, நீங்கள் எப்படி இன்னும் அப்படியே உடம்பை மெயின்டைன் பண்ணுறீங்க, உடம்பை பார்த்துக்கிறீங்கன்னா ஒன்றும் பெரிய ரகசியமாக கிடையாது. உங்களுடைய உணவு பழக்கம், அதுக்கப்புறமா உங்களுடைய உடற்பயிற்சி, அதுக்கப்புறமா உங்களுடைய உறக்கம், இது 3 ஒரு மனுஷனுக்கு சரியாக இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் வெற்றியை தேடி ஓட வேண்டியதே. ஏன்னா இந்த 3 விஷயத்தில் இருக்கிற டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், குறிப்பாக யங்ஸ்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிம் ஆரம்பிச்சுட்டு ஒரு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நிறைய கிராஸ் அவுட் ட்ரைனிங் இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் கோல்டு விலை ஏறிடுச்சுன்னு மக்கள் பதட்டமாக இருக்காங்க. எவ்ரிடே ஏறிக்கிட்டே இருக்குது, எவ்ரிடே போயிட்டே இருக்குது, 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகிடுங்கிறாங்க. ஸோ தங்கத்துக்கு எப்பவுமே மதிப்பு குறையிறது. அம்மா அப்பா பாட்டி யார் வாங்கி வச்ச தங்கமும் இன்றைக்கும் அதோட விலையை அது வந்து தேடிக்குது. காரணம் என்னென்னா அதோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி, அதுக்கு இருக்கிற மதிப்பு, அந்த தரம். அதனால தான் இன்ன வரைக்கும் கோல்டு வந்து அன்னைக்கு 500 ரூபாய்க்கு வாங்கின கோல்டு இன்னைக்கு கொண்டு போய்க்கணும் 500 ரூபாய் இல்லை, இன்னைக்கு அது 1.5 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அதே மாதிரி தான் நீங்கள் உடம்பை ஒரு இடத்துல உணவையும் உடற்பயிற்சியும் வச்சுக்கிட்டிங்கன்னா கோல்டு மாதிரி உங்கள் பாடி எப்பவுமே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ யூ ஆல்வேஸ் கீப் சக்ஸஸ். ஸோ அதனால்
இந்த உடற்பயிற்சி கூட நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும். தீனதயாளன் ஒரு யங்ஸ்டர்ஸ் அவர் ஆண்டர்பிரினராக அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் பிளஸிங்ஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ பெரிய வளர்ச்சி நோக்கி இந்த நிறுவனம் நகரமாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நந்தா வந்துருக்காங்க. வாங்க 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 வாங்க. ஹலோ வாங்க. நந்தா தான் தீனா அறிவு பற்றி வச்சார்ல. ஸோ நந்தா வந்து உங்களுக்கு தெரியும், டான்ஸ் மாஸ்டர், பல பேர் ஆட்டி வச்சாரு. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு படத்தில் தான் மாஸ்டராக அவருக்கு நாங்கள் பல போராட்டங்கள் பண்ணி காரெல்லாம் எடுத்து திருப்பம் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ திருப்பும் ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அதில் நல்லா சாங் பண்ணியிருந்தாரு. அப்போ தான் வந்து தீனா பற்றி சொன்னார். எதுக்காக அவர் நல்லா கூப்பிட்டு சொன்னோன்னா, எங்கிட்ட அவர் சொல்லும்போது இந்த நிகழ்ச்சிக்கு இது மாதிரி ஒன்று பண்ணுறாங்க, சின்ன பசங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரெண்டாவது ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்குன்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே, என்ன ஈவெண்ட்டு என்ன ஆரம்பிக்கிறாங்க, ஜிம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னோடனே எனக்கு அப்போ சொன்னேன், நந்தாக்கு தெரியாது, நான் ட்ரைனர். ஸோ அதனால் அப்போ தான் நான் சொன்னேன், எனக்கு மாஸ்டர் வழியாக இருக்குன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணேன். ஸோ அதுதான் மெயினாக இந்த இடத்துக்கு வர்றது மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு விஷயம். அண்ட் தேங்க்ஸ் டு நந்தா இன்ட்ரோடியூசிங் தீனா. ஸோ அம்மா அப்பா எல்லாம் பிளஸிங்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம், ஃபஸ்ட்டு அவரை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அம்மா அப்பா கூப்பிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுனது முதல்ல சரியான விஷயம். ஏன்னா நிறைய விழாக்களில் நம்ம கெஸ்ட்டை கொடுத்துருவோம், அவங்கள முன்னாடி முதல் மரியாதை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கடைசியாக வச்சுருக்கோம். ஸோ அது இல்லாமல் அது நடந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி. ஃபிட்னஸை பற்றியும், ஸோ உடற்பயிற்சி பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், என்னென்ன விஷயம்ன்றது எல்லாமே ஆரியா நான் சொல்லிட்டாரு. அண்ட் நான் தீனாவை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே மேபி தீனாவை தெரிஞ்சிருக்கும் அண்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தீனாவை பற்றி சொல்லணும்னா, தீனா வந்து எனக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 6-7 இயர்ஸ் பழக்கம் இருக்கும். நான் அவனை ஒன்றா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பல ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அவன் கம்ப்ளீட் பண்ணி என்னை அவன் தோக்கடிச்சிருக்கான். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 வாட்டி நான் தோக்கடிச்சிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னா ஸ்டேஜில் முன்னாடி சண்டை போடுவோம். நான் ஒரு வாட்டி வின் பண்ணுவேன், அவன் ஒரு வாட்டி வின் பண்ணுவான். இந்த மாதிரி இடையில ஏதோ அவனுக்கு கொஞ்சம் உடம்புல லைக் ஏதோ மெடிக்கல் இஷ்யூஸ் அப்படின்றதுனால, மெடிக்கல் இஷ்யூஸாக ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன இன்ஜுரி. ஸோ அதனால் அவனால் கண்டினியூ பண்ண முடியல. திடீர்னு பார்க்குற ஃபர்ஸ்ட் பிரான்ச் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்போ என்னை வந்து இன்வைட் பண்ணான். அந்த டைம் வந்து எனக்கு ஒரு காம்படிஷன் விஷயம் வர முடியல. ஸோ இந்த பிரான்ச் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி நான் மீட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்தான். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி செகண்ட் பிரான்ச் போடுறதுனா டப்புனு மைண்டில் வருது அந்த ஜாவா சுந்தரேஷன். ஓஹோ அப்படின்னு லைக் இப்போ பார்த்தா அப்படின்ற மாதிரி சீரியஸாக உள்ளேருந்து சொல்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என் கூட க்ரோவான ஒரு பையன். ஸோ நார்மலாக நாங்களாம் ட்ரெயினராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஜிம்மில். ஒரு பிடி எடுக்கணும்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு செஷனுக்கு 500 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி ஒரு ப்ரோட்டீன் பவுடர் விற்று ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறத வச்சு எங்கள் நைட்டை பார்த்துக்கிட்டு. ஸோ அப்படிலாம் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஒன்றும் லைக் அவங்க அப்பா சப்போர்ட்டில் ஃபுல்லாக மேலே வந்து பாடி பில்டிங் பண்ணல. நானும் வந்து மாதிரிலாம் பண்ணல. எல்லாருமே வந்து கீழே இருந்து மேலே வந்து ஸோ இந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க போது ரொம்பவே எனக்கு நான் பண்ணுற மாதிரி ஒரு பெருமையாக இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையுமே காரணமாக இருக்கார் அவர் கோச். இது வரைக்கும் எங்ககிட்ட ₹1 கோச்சிங் வாங்கினதில்லை. அவர் உண்மையாக சொல்லணும்னா எங்கிட்ட ₹1 கோச்சிங் இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஏன்னா நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சு, இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நாங்கள் வச்சுருக்கோம் தெரிஞ்சு, எங்களுக்கு ஃபுல் மோட்டிவேஷன் அண்ட் சப்போர்ட்டு. லைக் நாங்கள் இங்கே இருக்கோம்னா ஸோ எங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, நான் என்ன ஒரு ஐஆர்டிபி ப்ரோ அப்படின்றோம். ஸோ தீனா அந்த மாதிரி 2 பிரான்ச் போட்டுருக்கேன்னா எங்களுக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தது வந்து இவர் மட்டும்தான். தீனா வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஜிம் கண்டிப்பாக போடல. ஸோ எல்லாருமே என்னன்னா எங்களோட பாடி பில்டிங் கம்யூனிட்டிக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஜிம்ன்றதை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேர் சொல்லிக் கொடுத்து ஒரு ஜென்ரல் ஃபிட்னஸ் எல்லாருக்குமே ஃபிட்னஸ் வந்து இம்பார்ட்டன்ட்காக தான் இந்த மாதிரி ஜிம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மேபி ஃபியூச்சரில் இன்னும் நிறைய பிரான்ச்சஸாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனோட பிளான் வேறு மாதிரி வச்சுருக்கான். மேபி இதில் கார்பரேட்டாக கூட வரலாம். அண்ட் அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இதில் வந்து ஒரு ஆள் வந்து நம்ம இதை பற்றி சொல்லலை, ஒரு ஆளை மிஸ்டர் அப்பு ராஜ்குமார்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எங்கே ஆண்டர்பிரனர் தான். இவரும் வந்து 2 பிரான்ச் வச்சிருக்காரு ஜிம்மு. ஒன்று கோடம்பாக்கம், ஒன்று நுங்கம்பாக்கம். ஸோ 3வது ஓப்பன் பண்ண போகிறாரு, விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஸோ வடபழனியில் இவரும் தீனாவும் தான் க்ரைம் பார்ட்னர்ஸு ஆக்சுவலாக. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இவங்க 2 பேருமே இந்த மாதிரி
லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் போகிறதுக்கு இன்னும் மேலே போகணும். கண்டிப்பாக அந்த ஷோக்கு நம்ம வருவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.